சுற்றுலா பார்க்கலாம்ல. உங்கள எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இன்னைக்கு எந்தெந்த இடங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆவலா இருப்போம். ஸோ நல்லா ஸ்வெட்டர், ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டுருங்க. மஃப்ளர் எல்லாம் போட்டுருங்க. என்னது சென்னை வெயில்ல எதுக்கு ஸ்வெட்டர், ஜாக்கெட் நீங்க யோசனை பண்றீங்களா? நோ, நோ. இப்ப நம்ம போறது காஷ்மீர். நீங்க அந்த காட்சிகள பார்க்கும்போதே நம்மளுக்கு உள்ளூர அப்படியே மெய் சிலிர்க்கும். அந்த காட்சிகள பார்க்கும்போதும், இயற்கை வளம் பார்க்கும்போதும், கடவுளோட அற்புதங்கள் பார்க்க போகும்போதும் அண்ட் டெஃபினட்டா அவ்ளோ சில் பார்த்தா உங்களுக்கு இருக்கிற வெயிலே உங்களுக்கு மறந்துரும். ஸோ அதனால ஸ்டே டியூன் அண்ட் வீல் கோ இன்டு த ஷோ. இப்ப காஷ்மீர்ல அந்த பர்ட்டிகுலர்லி கட்டடக்கலை மற்றும் வரலாறு அத பத்தி நம்ம பார்க்கும்போது, ஏதாவது சிக்னிஃபிகன்ட்டா இருக்கிற கட்டடம் பார்க்கும்பொழுது, டெஃபினட்டா ஜாமியா மஸ்ஜித சொல்லுவாங்க. ஜாமியா மஸ்ஜித் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர்லி இந்த காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல கட்டின ஜாமியா மஸ்ஜித் 1402 ஏடில பர்ட்டிகுலர்லி சுல்தான் சிக்கந்தர் என்பவர் இதை கட்டினாரு. இது பர்ட்டிகுலர்லி இண்டோ சார்சனிக் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. இதில் 378 நம்மளோட மரத்தால் எழுப்பப்பட்ட பில்லர்ஸும், அதே மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பேஷியஸான கோட்யார்டு. ஜென்ரலி அந்த வேரியஸ் முகல் ஆர்கிடெக்சரோடையும் அது கொஞ்சம் மர்ஜ் ஆன மாதிரி தான் நமக்கு தெரியும். இது பர்ட்டிகுலர்லி இந்த கலாச்சார ரீதியில் இதற்கான முக்கியத்துவம் எப்படின்னா, இந்த இஸ்லாமிக் வர்ஷிப்புக்கு அவங்க வழிபாட்டுக்கு இது ஒரு முக்கியமான இடம். ஆயிரக்கணக்கானவர் இங்கே வர்ஷிப் செய்யக்கூடிய வசதி இருக்குது. ரொம்ப அதோட அமைதியான அந்த ஆம்பியன்ஸ் எல்லாரும் அதை இது பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவலி இதை பர்டிகுலர்லி இதை வழிபடவங்க இதை ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நௌஹில்ஸ் பகுதி ஸ்ரீநகரில் ரொம்ப ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கக்கூடிய இடத்துல இது அமைந்திருக்கு.
வந்து நம்ம கட்டட ஆங்கிளில் அதே மாதிரி வழிபாடு ஆங்கிளில் சொல்லக்கூடிய முக்கியத்துவமான கட்டடம் ஸ்ரீநகரில். நீங்க இங்க பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா? காஷ்மீரி வீடு அப்படின்னு சொல்லுவோம். காஷ்மீரி ஹவுஸ். அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலா காஷ்மீர்ல பண்ணக்கூடிய ஹவுஸும், அந்த அவங்களோட யுனிக் ஆர்க்கிடெக்சரல் ஸ்டைல் அத வந்து வெளிப்படுத்தக்கூடிய கட்டடங்களா இருக்கும். குறிப்பா இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மரம் மற்றும் பிரிக்ஸு செங்கல், மரம் இத மிக்ஸ் பண்ணி அவங்க போடுறாங்க. இன்ட்ரிகேட் கார்விங்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்தாலே இந்த மாரி சில வீடுகள் பார்க்க முடியும். இத பர்ட்டிகுலர்லி ரூஃப நீங்க பார்த்தீங்கன்னா, ஹெவி ஸ்னோஃபால் இந்த பனி அத தாங்கக்கூடிய லெவல்ல அதோட ரூஃப பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படியே உள்ள போய் இன்டீரியர்ஸ் பார்த்தோம்னா, அந்த இன்ட்ரிகேட் கார்விங்ஸு, டெக்கரேஷன் அதே மாரி காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி கார்பெட். எப்படி டர்க்கியோட கார்பெட் சொல்கிறோமோ, காஷ்மீர் கார்பெட்ஸுக்கு ஒரு தனி ரொம்ப ஹேண்ட்மேட் கார்பெட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே மாதிரி வால்நட்டு உருவாக்கக்கூடிய மரத்தை பயன்படுத்தி ஃபர்னிச்சர் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய விண்டோஸ் நீங்கள் பார்க்கலாம் இவங்களுக்கு. அதில் என்ன நேச்சுரல் லைட்ஸை வரக்கூடிய அளவில் அவங்க வந்து அதற்கான ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அண்டு அதுக்கு டபுள் அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு அந்த ஒரு பக்கம் அந்த பெரிய விண்டோஸ் பார்ப்போம், இன்னொரு பக்கம் அதுலேருந்து ஸ்டன்னிங் எக்ஸ்டீரியர்ஸ் நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியும். அந்த கலாச்சார எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எல்லா ஹவுசஸ்லேயும் ஜென்ரலி காங்கேர் அப்படின்னு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த குளிர் காலத்தில் பயங்கரமாக அந்த குளிர் அடிக்கும்போது எல்லா இடத்துலையும் அந்த கிளே பாட் வித் அந்த விக்கர் ஃப்ரேம் போட்டு ஹாட் டெம்பர்ஸ் அது வந்து வார்ம்த் கொடுக்கறதுக்கு வின்டர்ஸில் அதற்கான ஏற்பாடும் ஒவ்வொரு இதில் இருக்கும். தற்பொழுது இப்போல்லாம் இந்த காலத்தில் எப்படி நம்ம செட்டிநாட்டில் பல வீடுகளை அவங்க கன்வெர்ட் பண்ணி ஒரு ஸ்டேக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ நம்ம தமிழ்நாட்டில், மாதிரி அங்கேயும் ஹோம் ஸ்டேஸ், சில காஷ்மீரி வீடுகள் ஹோம் ஸ்டேஸாக முழுமையாக அதை மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த ஒரு அனுபவத்துக்கு விரும்பினா கூட அதற்கான ஏற்பாடு செய்வதற்கு நம்ம டூரிஸ்ட் ஏஜென்ட்ஸ் வந்து நமக்கு கைட் பண்ணுவாங்க. இல்லையா நம்மளே கூட அதற்கான ஏற்பாடை தேடி ஏற்பாடு செஞ்சுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக நம்ம காஷ்மீரில் பார்க்கும்பொழுது அது ஒரு யூனிக்காக நம்ம நார்த் இந்தியன் ஸ்டேட்டாக இருக்கும்போது, அந்த பர்டிகுலர்லி ஒரு யூனியன் டெரிட்டரி ஒரு நிறைய அதுக்கு அம்சங்கள் இருக்கக்கூடிய அந்த வெரைட்டி இருக்கிறதுனால எல்லாத்தையும் ரசிக்கணும். ஒரு பக்கம் இயற்கையை ரசிக்கணும், ஒரு பக்கம் நம்ம டூரிசம் ஸ்பாட்ஸை ரசிக்கணும். பட் இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே அதை நின்று பார்க்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வரும்.
என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த எபிசோட. நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் இடங்கள் இந்த ஏரியால அப்படியே பூந்து நெறைய இடங்கள் போய் பார்க்க போறோம். ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் அஸ் நெக்ஸ்ட் வீக்.